தினம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா கல்யாணம் வந்து நின்றுரும். அந்த மாப்பிள்ளை பண்ண ஃப்ராடு தனெல்லாம் நிரூபித்து போலீஸ் வந்து அவரை கூட்டிகிட்டு போயிடுவார். உடனே பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யோட அம்மா என் பொண்ணோட கல்யாணம் அப்படி 2 தடவை நின்றுச்சு, இனிமேல் என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனைப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து சண்முகம் வந்து நிலாவோட கையில் இருந்த தாலியை வாங்கி அவர் வந்து தாலி கட்டிடுவார். இதை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு பொண்ணு கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சண்முகம் பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா காலத்தில் தாலி கட்டிட்டு எனக்கு சௌந்தர்யானா ரொம்ப பிடிக்கும், அப்படி இருக்கும்போது சௌந்தர்யா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதனால தான் தாலி கட்டினேன், எனக்கு இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் துளி கூட விருப்பம் இல்லை. தினம் கூட சண்முகத்தை வந்து இந்த மாதிரி விஷயம் நீ பண்ணியிருக்க, பொண்ணுக்கு விருப்பமாக என்ன அப்படின்னு கூட கேட்காம உன்னை எப்படி தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை திட்டுவாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா வந்து சண்முகத்துக்கிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துப்பாங்க. அவங்க 2 பேரும் தனியாக இருக்கும்போது சௌந்தர்யா சண்முகத்துக்கிட்ட எவ்வளோ தைரியம் தான் ஏன் கழுத்திலே தாலி கட்டுவேன், உனக்கு இந்த மாதிரி பொண்ணு கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை கேவலமாக பேசுவாங்க. தாலியை வந்து கழட்டி சண்முகத்துக்கு மூஞ்சில் வீசிடுவாங்க. உடனே பார்த்திங்கன்னா சண்முகம் சௌந்தர்யாவை அரைஞ்சிருவாங்க. நீ ஏன் என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் உன் பக்கம் கூட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.